கேவலமாக இருந்துச்சுண்ணா. எல்லாம் நல்லா இருக்குன்றாங்களா தெரிலண்ணா. நீங்கள் மாநகரம், கைதி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு தலைவர் படம் லோக்கி டேரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும். எல்லாரும் சொல்கிற அளவுக்கு கேவலமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது சார். நல்லா தான் சார் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டராக இருக்குது. ரொம்ப ரிவ்யூஸ் ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. இன்னும் எப்படி இருக்கேன்னு வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கல்யாணி ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஆமர் கான் ரஜினி காம்பினேஷன் அதெல்லாம் செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பிடிச்சிருக்குங்க. சீனுக்கு சீன் கூஸ்பம் தாங்க. நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சம படம். தலைவர் மாசுங்க. ஓகேவா இருந்தது. ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக இருந்தாங்க. பட் ஸ்டோரி வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லாம் ஓகே தான். ரொம்ப வயலன்ஸாக இருந்தது. ஸ்டோரி நல்லா தான் இருந்தது, பட் ரொம்ப வயலன்ஸாக இருந்தது. இல்லை ஓரளவுக்கு புரியுது, பட் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. லாஸ்ட்டில் தான் வந்தாங்க. ஸோ பெருசாக ஓரளவுக்கு இருந்தது. ஒரு ஒன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ராக் பண்ணார். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது. தலைவர் தான். ஸ்டோரி பரவாயில்ல, ஆனால் தலைவருக்கோசரம் பார்க்கலாம். எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி எல்லாமே பிடிச்சிருக்கு. மாஸ் ஆக்டர்னா மாஸ் சீன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக கிட்ஸ்க்கான வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். அடல்ட்ஸ்க்கெல்லாம் அது அவ்வளோ வயலன்ஸ் இல்லை. கேஜிஎஃப்லாம் பார்க்குறாங்கன்னா இதை தாராளமாக பார்க்கலாம். கிட்ஸை கூப்பிட்டு வரக்கூடாது. ஆப்வியஸ்லி இது லவுடாக இருந்துச்சு. அனிருத்தோட ஸ்டைல் என்னவோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ரஜினியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உபேந்திர ஆக்டிங் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. உபேந்திரோட மாஸ் சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. பேண்டியா கொர்த்தான்னு சொல்ல போனால் அவரேஜ் தான். பேன் இண்டியா இருக்கிறதுனால எல்லா ஆக்டர்ஸும் இன்க்ளூடடாக இருக்கிறதுனால பேன் இண்டியாவுக்கு ஒர்த்துங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பார்ட் இருக்குது. யாரையும் ஃப்ரேம் அவுட் பண்ணி ரஜினியை ஃபோக்கஸ் பண்ணல. ரஜினி அவரே ஷைன் ஆவார். ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக பார்ட் கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்மி தான். அது இந்த படம் தான் பிடிச்சிருக்கு. 10க்கு 10 தான் கொடுப்பேன் ரஜினி படத்துக்கு. படம் சூப்பராக இருக்குது சார். ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. படம் சூப்பருங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்கிற அளவுக்கு கேவலமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். சில சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் ப்ரோ இருக்குது. சும்மா வெளியே நல்லா இல்லைன்றாங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக கொஞ்சம் நடுவில் ஃபீல் ஆகும். கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரம். அதுதான் அந்த கிளைமேக்ஸில் வருது. அப்புறம் அந்த மேன்ஷன் ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆவரேஜாக இருக்குது படம். பார்க்கலாம், நல்லா இருக்குது. இல்லை கொஞ்சம் லேக் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும். மற்றபடி தலைவர் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை, பட் பார்க்கலாம், நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. என்ன குறைச்சல். அதான் ஒரு சில இடம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. ஆனால் ரஜினிகாண்டி பார்க்கலாம். என்ன சொல்கிறது, பழைய ஆக்டிங்லாம் எப்படி அவர் பார்த்தா மெய் மருந்து பார்ப்போம். அந்த மாதிரி தான் இன்னமும் என்ன மனுஷன் எவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் பார்த்து இன்னும் இவ்வளோ நடிச்சிட்ருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அந்த விறுவிறுப்பு தான் இருந்துச்சு. என்னடா இப்படி மனுஷன் நடிக்கிறாரு அப்படிங்கிறதா இருந்துச்சு. ரஜினிகாண்டி பார்க்கலாம். ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான், ஆனால் கடைசியில் புரியும். ஸ்டோரிக்காண்டி பார்க்கணுன்னா படம் இது எந்த படத்தையும் இது பண்ண முடியாது. இது மாஸ் தான் நடிக்கிற படம். மாசாக பார்த்துட்டு மாசாக போயிடணும், அவ்வளோதான். ஓவராலாக ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூலாம் சொன்னதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஒரு சீன் போடுறதுக்காக ஃபேமஸ்க்காக சொல்கிறது. மற்றபடி படம் தரமாக இருக்குது. சீரியஸாக வந்து டீஏஜிங் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். அந்த பழைய அந்த ரங்கா பில்லா அந்த ஹேர் ஸ்டைலில் பார்க்குற அளவு கெட்டப்பு செம்மையாக இருக்குது. தலைவர் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சில பேர்லாம் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிலாம் பண்ணுவோம். தலைவர் ஜஸ்ட் ஹேர் இது பண்ணிவிட்டு அந்த வாக்லேயே வந்து முடிச்சிடுவார். அதே மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நெகட்டிவ் மொக்க படம் ப்ரோ. இவங்க ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். ஸ்டோரி ஆவரேஜ். ரொம்ப நார்மல் ஸ்டோரி தான். ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவ்வளோதான். கொஞ்சம் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட். ஃபுல்லாக கமர்ஷியல் எலிமெண்ட். ரஜினிக்காக ஒரு படம், அவ்வளோதான். நீங்கள் மாநகரம், கைதி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு தலைவர் படம் லோக்கி டேரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். கேவலமாக இருந்துச்சுண்ணா. எல்லாம் நல்லா இருக்குன்றாங்களா தெரிலண்ணா. கூலி நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸ்டோரின்னு தெரில ப்ரோ. ஸ்டோரின்னு எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் ஆக்சுவலி இன்னும் 2வது வாட்டி பார்த்தா தான் புரியும். சிலதெல்லாம் நமக்கு நடுவில் புரியாது, ஏன்னா கத்திட்டு இருப்பாங்களே உள்ள. அதனால் படமாக ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இவங்களை தேவையில்லாமல் கொண்டு வந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. எல்லாருமே அவங்க கொண்டு வந்த அந்த உபேந்திரா அவங்களாட்டும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபுல் ரஜினிசமாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக போகும். கதைக்குள்ளே போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் நல்லா இருந்தது.